Hi friends, இந்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ண போகிற மதர்போர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா Asus Prime B660 Plus D4 மதர்போர்ட். தென் மோஸ்ட்டாக எல்லா மதர்போர்ட் பயாஸும் அப்டேட் பண்ணுற ப்ராசஸ் ஒன்று தான். இதை நம்ம 3 ஸ்டெப்ஸில் பண்ணிடலாம். ஸ்டெப் 1, செக்கிங் பயாஸ் அப் டு டேட் ஆர் நாட். ஃபஸ்ட்டு நம்ம மதர்போர்டுக்கு அப்டேட் வந்திருக்கா, பயாஸ் அப் டு டேட்டில் தான் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு ப்ரௌசரில் மதர்போர்ட் நேம் சர்ச் பண்ணிவிட்டு அந்த கம்பெனி வெப்சைட்குள்ளே போங்க. அதில் சப்போர்ட் டேபை கிளிக் பண்ணிவிட்டு டிரைவர்ஸ் யூட்டிலிட்டி, அதுக்கு கீழே BIOS அண்ட் ஃபர்ம்வேர் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு BIOS ஹெட்டிங் கீழே பார்த்தீங்கன்னா வெர்ஷன் அண்ட் டேட் போட்டிருக்கும். இதான் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற BIOS வெர்ஷன். இப்போ நம்ம கரண்ட்டாக என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கணும். அது நிறைய மெத்தட்ஸில் பார்க்கலாம். நான் ஈஸியான 2 மெத்தட்ஸ் சொல்கிறேன். மெத்தட் 1 என்னென்னா ஹார்ட்வேர் இன்ஃபோ ஆர் HW இன்ஃபோ. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பார்க்க முடியும். இந்த சாஃப்ட்வேர் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். HW இன்ஃபோ ரன் பண்ண உடனே மதர்போர்ட் டேப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதில் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1402ன்னு போட்டிருக்கு. இது ஒரு வழி. மெத்தட் 2 என்னென்னா கமெண்ட் ப்ராப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் அந்த கமெண்ட் இருக்கும், அதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நமக்கு கரண்ட் BIOS வெர்ஷன் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நமக்கு BIOS அப்டேட் இருக்குது பண்ணணும்னு. தென் மூவ் ஆன் டு ஸ்டெப் 2, டவுன்லோட் அண்ட் ரீநேம் த BIOS. ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆனதோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே 2 ஃபைல்ஸ் இருக்கும். அதில் BIOS ரீநேமரை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்ததும் அந்த செகண்ட் ஃபைல் ரீநேம் ஆகிடும். இது ஒரு கேப் ஃபைல், அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டு அதை ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்ம ஃபைலை சூஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அந்த கேப் ஃபைலை காப்பி பண்ணி பென்ட்ரைவில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2 முடிஞ்சிச்சு. ஸ்டெப் 3, அப்டேட்டிங் BIOS. பென்ட்ரைவை எஜெக்ட் பண்ணாமல் அப்படியே சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணலாம். BIOSக்குள்ளே போகிறதுக்கு F1 ஆர் டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. தென் BIOS ஓப்பன் ஆனதும் பாட்டம் ரைட்டில் அட்வான்ஸ் மோடை செலக்ட் பண்ணுங்கள். தென் டூல்ஸ், அதுக்கு கீழே ஃபஸ்ட் ஆப்ஷன் Asus Z Flash 3 யூட்டிலிட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. சிஸ்டமில் எத்தனை ட்ரைவ்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் ஸ்டோரேஜ் டிவைஸில் லிஸ்ட்டாக இருக்கும். அதில் லாஸ்ட்டாக இருக்கிறது தான் நம்ம 16 GB பென்ட்ரைவ். அதை கிளிக் பண்ணதும் ரைட் சைடில் ஃபோல்டர் கீழே நம்ம பென்ட்ரைவில் வச்சுருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகும். அதில் அந்த .cap ஃபைலை கிளிக் பண்ணதும் இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் பாப்அப் ஆகும். எல்லாத்துக்கும் எஸ்எஸ்ன்னு கொடுத்ததும் அப்டேட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா BIOS அப்டேட் ஆகும்போது சிஸ்டம்க்கு பவர் கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் பவர் கட் ஆகிடுச்சுன்னா மதர்போர்ட் பிரிக் ஆகிடும், ஒன்றும் பண்ண முடியாது. BIOS IC தான் ரீப்ரோக்ராம் பண்ணணும். சில மதர்போர்டில் BIOS பட்டன் இருக்கும். ஒருவேளை பவர் கட் ஆனாலும் அந்த BIOS பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே ஓல்டு BIOS வச்சு ரன் ஆகும். சேஃபர் சைடுக்கு நீங்கள் UPS ஆர் இன்வெர்டர் யூஸ் பண்ணுறது நல்லது. நீங்கள் கேட்கலாம் எவ்வளோ நேரம் ஆகும் BIOS அப்டேட் ஆகிறதுக்குன்னு. கரெக்டாக எனக்கு 3 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஒருவேளை UPS இன்வெர்டர்லாம் இல்லை, இருந்தாலும் பண்ணலாம். நான் அப்படி தான் பண்ணேன். உங்கள் ஏரியாவில் கரண்ட்டு கட் ஆகாமல் இருக்குமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்திருக்கு. ப்ளீஸ் என்டர் செட்டப் டு ரெக்கவர் BIOS செட்டிங்னு போட்டிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம XMP ப்ரொஃபைல் IGPUலாம் எனேபிள் பண்ணியிருப்போம். இப்போது எல்லாமே ரீசெட் ஆகிருக்கும். ஸோ மறுபடியும் நமக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் எனேபிள் பண்ணிக்கணும். இப்போ சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துடலாம். ஓகே, ரீஸ்டார்ட் ஆனதும் இப்போது HW இன்ஃபோ ரன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1620 வந்திருக்கு. ஸோ அவள் தான் மதர்போர்ட் BIOS அப்டேட் பண்ணியாச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் டிஸ்கார்டில் DM பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.